ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேனே. மாங்காய் வெட்டிருக்கோம், மரத்தை வெட்டிருக்கோம், தேங்காய் வெட்டிருக்கோம், தென்னை வெட்டிருக்கோம், விறகு வெட்டிருக்கோம், வெங்காயம் வெட்டிருக்கோம், அறுவடத்தை கைனாடா வெட்டனா வணக்கம்னா நன்றினா தெக்கின்னா. மனைவியா அவர் நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க. உடனே தூக்குறாரு அவரு. அங்க ஒருத்தர் 2 கை தூக்குறாரு. 2 கை தூக்கிட்டு இருக்க தங்கோதுரை அங்க அங்க ஒருத்தர் அவங்க அக்கா எங்க அவங்க வீட்டுக்கார தொடைய பிடிச்சி திருவுறாங்க. கையை தூக்கு கையை தூக்கு கையை தூக்கிட்டு. ஆனா பெண்கள் கிட்ட கேட்கற எப்படி சொல்ல போறாங்க பாருங்க. இப்ப இருக்கிற கணவர் தான் 7 ஜென்மத்துக்கும் புருஷனா அவர் நினைக்கிற பெண்கள்ல கை தூக்குங்க. ஐயோ லேடிஸ் பாங்க கொஞ்சம் ஹெவியா இருக்குது. இந்த பக்கம் நான் யோசிக்கிறாங்க இந்த ஜென்மத்திலே தொல்லை தாங்க முடியல, 7 ஜென்மத்துக்கு வரையா இந்த ஜென்மமே போதுமா? ஐயோ இருக்க என்ன பண்ணமா மறக்க முடியாத ஜென்மம் இந்த ஜென்மம் போதும். எங்க இவங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரா இல்லையாங்க? அம்மா வீட்டுக்கார பக்கத்துல வச்சு தெரியுமா சொல்றீங்கம்மா? லேடிஸை கேட்டீங்கல்ல அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ஸை கேட்டேனே. ஏங்க ஆண்கள்கிட்ட கேட்கணுங்க. இப்ப இருக்கிற உங்க மனைவி தான் 7 ஜென்மத்துக்கு மனைவியா நினைக்கிற ஆண்களை கை தூக்குங்க. ஏங்க உங்க மனைவியா சொன்னேன் நானு. அப்புறம் ஏன் 2 கை தூக்குறீங்க நீங்க? 8வது ஜென்மங்கள் அவதான் பாருங்க. எப்பா உனக்கு ஓகேப்பா அவங்க. ஆனா யாருங்க இது? ஆனா உண்மையிலே பெண்கள் யாரும் அதிகமா கை தூக்குனாங்க. இவனை விட்டா வர இன்சை வாங்கி கிடைக்க மாட்டான். பால் பாக்கெட் வாங்கினா வாங்கி வருவான், தயிர் பாக்கெட் வாங்கினா வாங்கி வருவான், கத்திரிக்காய் வெங்காயம் எது வேணும் சொல்ல வாங்குவான். குழந்தைங்களுக்கு கை கூட சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாய் குருவி. ஏன் அவருக்கு 8 ஜென்மத்துக்கு அவருக்கு வெந்நீர் வைக்க தெரியுமா கேளுங்க முதல்ல. வெந்நீர் வைக்க தெரியுமா கேளுங்க முதல்ல. சார் வெந்நீர் வைக்க தெரியாதா சார்? நல்லா சாம்பார் கார குழம்பு என்னங்க நீங்க இன்னும் இப்படி இருக்கீங்க? பண்ணுவீங்க அவர் பண்ணுவாரா? அவருக்கு டம்பர்ல தண்ணி கூட நம்ம கிட்டக்க கொண்டு வந்து கொடுக்கணும். அது கூட மூடி போட்டு கொடுக்கணும். நான் சொல்வதெல்லாம் உண்மையா? இது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சார் எனக்கு ஒண்ணு புரியல. இந்த மாதிரி ஒரு மனைவி கஷ்டம் 8 ஜென்மத்துக்கு அழகா எல்லாம் செஞ்சு போடுவாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? மிஸ்டர் என்ன பாக்குறீங்க சிரிக்கிறீங்க? ரசம் கூட பண்ணி கொடுத்தது இல்ல சார். ரொம்ப கவலையா இருக்கு. காபி போட்டு கொடுத்துட்டு. உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? தங்கச்சி இருக்கா உங்களுக்கு? பாத்தீங்களா? அதான் மச்சின்சினா இருக்கனால ஒரு ஜாலியா இருக்காரு அவரு. தோறாங்க பாத்தீங்களா? ஏமா உங்க மாமனா உங்க மாமா இருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்குது இல்லையா அக்காக்கு? ஒரு ரசம் வைக்க தெரியாதா? இன்னும் எப்படி அது? மற்ற நாள் பெங்களூர் போனா கூட இவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. யாருங்க கை தட்டுங்க கை தட்டுங்க உங்களுக்கு பாருங்க. அவ்வளோ ப்ரோட்டீன் அவ்வளோ அழகா யாரும் லைஃப்ல கொடுத்ததே இல்லை எங்க அக்கா மாதிரி. உங்க மாமா பத்தி சொல்லுங்க. எங்க மாமா பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நான் மச்சின்சினா இப்படி இருக்குனுங்க. ஒரு குறையா சொன்னாங்களா பத்தியா மாமாவை பத்தி? சொல்லக்கூடாது. சரி 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 வந்து வேற சொன்னா வந்து கூட்டு அம்மா வேணாமா அதை பத்தி நான் சொல்லாதம்மான்னு கூட்டு போறாங்க. எதுக்குமா நீ அவளை பத்தி சொல்லி விட்டு வேணாமா வேணாமா மாமா மாமா நல்ல பையன்
போட்டோ எடுக்க கூப்பிட்டியா? ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ யோசிச்சு நம்மளும் போய் மைக்கில் சொல்லாமா நம்ம கதையை யோசிக்கிறீங்க. அவங்க தான் அடிக்கவே மாட்டாங்களாம். ஆனால் இவன் கரெக்டாக சொல்லிட்டான். தம்பி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், உனக்கு கரெக்டாக சொல்றியா? தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் யாரு? தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்னா யாரு? கைத்தட்டுங்க. தளபதினா? அல்டிமேட் ஸ்டார் தலைனா? ஓகே. யாரு ஆமா நீ சொல்லுமா. ஆமா அங்கிருந்து அங்கிள் அனுப்புறாரு பாருங்க. அவங்க உன் பேர் என்னம்மா? ஸ்ரீமதி. சூப்பர் சிங்கர்ல பாடுறியா? இல்ல பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி ஓகே. இந்தியாவோட குடியரசுத் தலைவர் பேர் என்ன? கைத்தட்டுமா. அடா ஜென்ரல் நாலேஜ் அருமை. குழந்தைங்க எல்லாம் ப்ராப்பராக சூப்பராக சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே வந்து இங்கே நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எனக்கு என்னை பற்றி சொல்லி ஆகணும். என்னோடய ஒய்ஃப் பேர் வந்து அருணா. நீங்கள் எல்லாரும் விஜய் டிவியில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஷோவில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ தங்கமான பொண்ணு. நான் வீட்டுக்கு எவ்வளோ லேட்டாக போனாலும் சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. நைட்டு மணி 1 சரி எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவான். ஏன்னா நான் தான் போய் சமைக்கணும். உங்கள் வீட்லேயுமா சார்? ஸோ அவர் பச்சை கலர் சட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் தான் சமைக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் தான் சமைக்கிறீங்க? ஆமாம், யாருங்க இப்படி ஒருத்தர் வராங்களாங்க சார்? சமைக்க தெரியாது, ஹோட்டலாக கொடுத்துரு. ஓ ஹோட்டலில் ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்பு கட்டுருங்க. ஓ